ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்டெக் FT1603A ஒரு அல்ட்ரா ஸ்லிம் வயர்லெஸ் ப்ளூடூத் கீபோர்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இதோட காம்பேக்ட் டிசைன், ஸ்டைலிஷ் லுக் அண்டு அஃபோர்டபுள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது பெஸ்ட்டு ஒரு கீபோர்ட், அதாவது இந்த ப்ரைஸில் பெஸ்ட்டு ஒரு ப்ளூடூத் கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். இது சிறப்பம்சம்னு பார்த்தீங்க அப்படின்னா 78 கீஸ் வந்து இருக்கும். ப்ளூடூத்தில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல், டேபு, லேப்டாப் எல்லாத்துக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வெயிட்லெஸ் கீபோர்ட். ஒரு 200 கிராம்குள்ளே தான் இருக்கும். ஒரு வருஷம் வாரண்டியோடு வரும். இந்த கீபோர்டில் ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அப்புறம் பக்கத்துலேயே வந்து கனெக்ட் பட்டன் இருக்கும். நம்ம ப்ளூடூத்தில் வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட கீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி லைட் டச்சாக நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லேப்டாப்பில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன் கீஸும் இருக்கும். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். அது போக சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், iOS இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிவைஸ்க்கும் நம்ம ஆன் பண்ணுறதுக்காண்டி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஹோம், பேஜ் டவுன் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். கண்ட்ரோல் பட்டனும் இருக்கும். நல்லா லென்த்தியான ஸ்பேஸ் பார் இருக்கும். அப்புறம் ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாமே இருக்கும். இந்த கீபோர்டை சார்ஜ் போடுறதுக்கு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் லுக் வந்து நல்லாயிருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா வாரண்டி பீரியடு லேபிள் ஒட்டியிருப்பாங்க. இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் டைப், போர்ட்டபிள் டைப்பு வச்சுக்கலாம். சார்ஜிங் போடுற போர்ட் வந்து சைடில் இருக்கும். ஓவரால் லுக்கு வந்து ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும். இதோட பேட்ரி 120 mAh. அடுத்து மொபைலோடு நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஈஸியாக ப்ளூடூத் நம்ம மொபைலில் எப்பயும் போல் வந்து டிவைஸுக்கு பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணிட்டு நம்ம இப்போ மெசேஜ் வந்து டைப் பண்ணி பார்க்கலாம். கீபோர்டில் எல்லா ஃபங்க்ஷன் கீஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றது செக் பண்ணி பார்த்தோம். ஏபிசிடி எல்லாமே எல்லா லெட்டர்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் கம்பேக்டாக இருக்கும். கொஞ்சம் பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி கீபோர்டில் இருக்கிற அதாவது ஸ்லிம் டைப் கீபோர்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மற்றபடி எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா கீஸும் நல்லா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கும். எல்லா ஃபங்க்ஷன் கீயும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எல்லாமே பக்காவாக இருக்கும். மொபைலில் இருக்கிற கீபோர்டு ஆப்ஷன்ஸை ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டேப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேர்டு, எக்ஸல் ஒர்க் பண்ணலாம். ஜிமெயிலில் ஏதாவது நீங்கள் மெயில் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பக்காவாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். லாங் பேராகிராஃப் ஏதாவது நீங்கள் வேர்டில் டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப வந்து ஸ்ட்ரைன் பண்ணுற அவசியமே கிடையாது. மொபைலில் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு பதிலாக இந்த மினி கீபோர்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும். அடுத்து நம்ம வந்து மெசேஜ் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து செக் பண்ணி பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக டைப் பண்ண முடியுது, அதே மாதிரி எதுவும் அட்டாச்மெண்ட்டு நம்ம வந்து எப்படி பண்ண முடியுது அப்படின்றது பார்க்கலாம். இங்கே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நம்ம டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா டைப்பிங் எல்லாமே கரெக்டாக நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அட்டாச்மெண்ட் ஏதாவது ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி இதுன்னா கொஞ்சம் வந்து டேபு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த டேபு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ஆப்ஷன்ஸை ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்குது. கடைசியாக சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். 1/2 மணி நேரத்தில் எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.